உற்றுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. குரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் என்னோட தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம். வீடு பால் காய்ச்சிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருக்கார்த்திகை மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் 2-3 கிரகங்கள் இடமாறும். அதாவது புதன் இடமாறுவார், இல்லை செவ்வாய் இடமாறுவார், சுக்கிரன் இடமாறுவார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் 17ஆம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார். மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார். சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார். இந்த 2 பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு 6ஆம் இடத்திலே ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கிய பயணத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் உறுதியாக உங்களுடைய பயணங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். தடைப்பட்ட பாஸ்போர்ட்டு, விசா அதெல்லாம் கையில் வந்து சேரும். படிக்க போகிற பசங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போகலாம். ஏற்கனவே இங்கே வந்துட்டோம் சார், இங்கே வந்ததுக்கப்புறம் அது கிடைக்கல, இது கிடைக்கல, ரூம் கூட கிடைக்கல தங்குறதுக்கு, இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற நிலைகளில் இருப்பவருக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாதை என்பது கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். அதுபோல் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுடைய சொந்த பலம் என்னவென்று மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு இது ஒரு அற்புதமான பகுதி. இந்த இடத்துல நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சூடு சோரணை, ரோசம், மானம் இப்படின்னு சொல்கிறக்கூடியது கொஞ்சம் கலட்டி வச்சிடணும். கொஞ்சம் முடிஞ்சால் ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம சமாளிச்சுக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு போய் பார்க்கணும், பழகணும், பேசணும். உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தையே நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருப்பது என்பது வேலைக்கு உதவாது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு களச்சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமைகிறதாக இருக்கும். இதில் 3ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் மிக பிரமாதமாக அமர்ந்திருக்கிறார். உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் சமாதானமாக போகணும். அதில் இளையவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் கூட ரொம்ப காரசாரமாக பேசக்கூடாது. யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியில் போட்டி போட வேண்டாம். நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாம், வம்பு இழுக்க வேண்டாம். வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச மட்டும் நடிக்க கற்றுக்கோங்க. முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களோட ஒத்துப்போக கற்றுக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு பிளான் போடுறீங்க, பெரியவங்க 4 வார்த்தை இப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அது பரவாயில்ல, அப்படித்தான் செய்வோமே அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகிறதுல ஒரு தப்பும் இல்லை. இப்படிப்பட்ட அனைத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம். 3ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் 3 கூடையவன் அமர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போய் கண்டிப்பாக உங்களோட உழைப்பை கவனிக்கிற பட்சத்தில் நீங்கள் பல மடங்கு வளர்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனையும் கிடைக்கும். தமிழில் தானே சொல்கிறாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறது இல்லைன்ட்டு. அப்புறம் என்ன, இந்த மாதத்தில் கொஞ்சம் நடிச்சுட்டு தான் போகலாமே. சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல்துவார வியாதிகள் மருந்துகளால் கட்டுப்படும். மற்றபடி புதிய தொழில் துவங்குவது, தொழில்களில் வளர்ச்சியை காண்பது, புதிய இடங்களுக்கு சென்று தொழில் பண்ணுறது, இன்னும் சொன்னால் கொஞ்சம் இடமாற்றங்கள், ஊர் விட்டு ஊர் போகிறது, இப்படிப்பட்ட அனைத்து மாற்றங்களுக்கும் நீங்கள் உட்பட்டு போகலாம். ஒன்று விற்று ஒன்றை வாங்கிறது. ஒரு கார் வச்சுருந்தேன் சார், அதை விற்றுட்டு புது வண்டிக்கு போகிறேன். ஒரு இடம் வச்சுருந்தேன், விற்றுட்டு அதை இன்னொரு இடத்துல வீட்டை கட்ட போகிறேன். இப்படிங்கிற ஒன்றை விற்று ஒன்று வாங்கிறது, செய்கிறது, உற்பத்தி பண்ணுறது, ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது, இப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், விட்டு கொடுத்து போங்க. இழந்து போனாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்து போங்க. இந்த ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு மாதம். இந்த புத பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வலுவாக அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் பிரிவுகளை கொடுக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் பயணங்கள், இல்லை வேலை வாய்ப்புக்காக ஊரை விட்டு போகிறது, பிரிஞ்சு போகிறது, இல்லை பசங்க இது வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க இப்போ வந்து பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகுது, பிரிஞ்சு போகுது. இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலுமே ஏதாவது ஒருத்தர் உங்களோட அன்பு பண்பு பாசத்திற்கு உட்பட்டவர் அதிலிருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கும். இதெல்லாம் தான் உண்மை, இதுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கும் சம்மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது கட்டாயமாக இருக்கும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார்.
இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் 5ஆம் பாவாதிபதி 8க்கு போகிற போது சில குடும்பங்களில் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களோட மல்லு கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட போய் என்னத்தை பெருசாக மல்லு கட்ட போறீங்க? ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். அது என்ன ஐபிஎஸ்ஸாக படிக்குது, அதுக்கு போய் மார்க் எடுக்கல, அது பண்ணல இது பண்ணலன்னு பெருசாக நீங்கள் கஷ்டப்படுக்கவோ சங்கடப்படவோ தேவையில்லை. குழந்தைகளையும் சங்கடப்படுத்த தேவையில்லை. இந்த மாதத்தில் அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது பிள்ளைகளின் மூலமாக ஒரு பயம் வரும். இவன் இப்படியெல்லாம் வண்டி ஓட்டுறானே, என்னத்துக்கு இப்படி வண்டி ஓட்டுறானோ, எப்போவோ என்னவோ அப்படின்னு பயம் வரும். ஒன்றும் பயம் கொள்ள வேண்டாம். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை அனுபவிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவம் தான் உண்மை. நீங்கள் பெற்றோர்களாக ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும். பட் அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு சரியா இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால் இந்த மாசத்தை பொறுத்தளவு ரொம்ப பொறுப்பாக இருந்து கொண்டு நீங்கள் அந்த மன கஷ்டத்தையும் வரவழைக்க கூடாது. ஒரு பக்கம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப பொறுப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு மல்லு கட்டக்கூடாது. அதுவும் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் குறிப்பாக ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க, பழகிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. புதிய வேலை தேடி செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதுறவங்க, ஏதாவது பேப்பர் மூவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாடு விட்டு போகிறவங்க, தூரத்துக்கு போகிறவங்க, அந்நிய நபர்களை நம்பி போகிறவங்க, இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் விரும்பியபடி லாபங்கள் கிடைப்பதற்கும் விரும்பியபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ள சுபச்செய்திகள் நடக்கும். ஒரு வீடு வாங்குறேன், ரிசர்வ் பண்ணிட்டேன், ஒரு வீடு வாங்குறேன், பால் காய்ச்ச போகிறேன், ஒரு பேரம்பேத்தி பிறந்தது நான் பார்த்தேன், மகிழ்ந்தேன், இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ள டொமஸ்டிக் லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் இத்தனையும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கும். இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு குறைந்தபட்சம் ஒரு 90% நல்ல பலன்களாகவும் 10% கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை கும்பிடுங்க, இல்லை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த குறைகளும் தீரும் என்று சொல்லுகிற மாதமாக இந்த மாதம் திகழும்.